ஸோ ஒருத்தவங்களோட ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும், அதை வச்சு அவங்களோட கேரக்டர் நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணிடுவோம், ரைட்டா? ஸோ அப்படிப்பட்ட மியா கலிஃபாவோட நமக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்தை தாண்டி அவங்களோட உண்மைகள் இனிமே இந்த உலகத்துக்கு தெரியாம ஒளிஞ்சு கொண்டே இருக்குது அப்படிதான் சொல்லி ஆகணும். ஸோ மியா கலிஃபாவோட வாழ்க்கையை நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். மியா கலிஃபா வந்து லெபனான் அப்படிங்கிற நாட்டில் பிறக்கிறாங்க. அவங்க குடும்பம் வந்து இஸ்லாமிய மதத்துல இருந்து கிறிஸ்டிய மதத்துக்கு மாறினதுனால அமெரிக்காவுக்கு போறாங்க. அதாவது மியா கலிஃபாக்கு 7 வயசு இருக்கும் போதே அவங்க குடும்பம் வந்து லெபனான் அப்படிங்கிற நாடே நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போறாங்க. ஸோ அமெரிக்கா ஸ்கூல்ல மியா கலிஃபா படிச்சுக்கிட்டு இருக்க டைம் அப்போ அங்க உள்ள ஸ்கூல் பசங்க எல்லாருமே நீ பார்க்க ரொம்ப குண்டா இருக்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தினாலேயே மியா கலிஃபா கூட யாருமே பழக மாட்டாங்க, ரொம்பவே தனிமையா தான் இருப்பாங்க. சோ அந்த சமயத்துல மியா கலிஃபா கிட்ட ஒரு பையன் வந்து ப்ரோபோஸ் பண்றா. கடைசியா 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிருது. இப்ப கல்யாணம் வேற ஆயிருச்சு. இப்ப உடம்ப குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப குறைக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மியா கலிஃபாவை கல்யாணம் பண்ணவனு விட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க உடம்ப குறைச்சு அழகா இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பிலிம் டைரக்டர் வந்து நீங்க மாடலிங் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாடலிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இங்க நடந்த விஷயம் என்னதுன்னா வேற என்னமோ. இவங்க டோட்டலா 12 படங்கள் நடிச்சு கொடுத்திருக்காங்க. இவங்க சம்பாதிச்ச காசு